வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 7வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் 21ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே இன்றைய தினத்தை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். சுக்கிரன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் மகாலட்சுமி தாயாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். இன்று 2 ராசிகளும் 2 நட்சத்திரங்களும் நடைமுறையில் வரும். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இரவு 6:18 பிறகு தனுசு ராசிக்கு மாற்றமடைந்து மூலம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். அதனால் இன்று 2 ராசிகளும் 2 நட்சத்திரங்களும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 14ஆம் திதியாகிய சதுர்த்தசி திதி இன்று அதிகாலை 7:45 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து பௌர்ணமி உதயமாகிறது. அன்பான வாசக நேயர்களே, நாளைய தினம் நமக்கு எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து அந்த தினத்தை கடந்து சென்று வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வகையாக நமக்கு அமைகிறது. நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் நமது பிறந்த நேர ஜாதகத்தை கொண்டு சரியாக தெரிந்து கொள்ளலாம். ஆமாம் அன்பர்களே, நாம் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், இது 3ஐயும் கொண்டு கணக்கிட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய தனி மனித ஜாதகத்தில் அனைத்து விஷயங்களுமே உள் அடங்கி இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு மனிதனும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை தெரிந்து கொண்டு தனது வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு பயணம் செய்யும் பொழுது அந்த பயணம் நமக்கு இனிமையாக இருக்கும். அதாவது நமக்கு வரக்கூடிய அனைத்து வகையான செயல்பாடுகளையும் நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நிகழ்வுகளையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது என்பது சாத்தியமாக இருக்கும். அன்பர்களே, ஒவ்வொருவரும் தங்களது ஜாதகங்களை 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது பார்த்து கொண்டு அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த வாழ்க்கை பயணம் என்பது இனிமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு முதல் வீடான மேச ராசியான செவ்வாயின் வீடான நெருப்பு ராசியாக அமைகிறது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக இன்றைய தினம் அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 2 ராசிகளிலும் 2 நட்சத்திரங்களிலும் பயணம் செய்து 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பலன்கள் கொடுக்கிறார். இந்த பலன் என்பது நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்களாக அமைகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என சொல்லும் பொழுது சந்திரனும் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது அந்த கிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை பொதுவாக ராசி பலனாக சொல்லி வருகிறேன். இந்த பொது ராசி பலனை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலனை நினைக்க வேண்டாம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரனும் செவ்வாயும் உங்களை ஆளுமை செய்ய இருக்கிறார்கள். சந்திரன் விருச்சிக ராசியில் 8ஆம் இடம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறார். அன்பர்களே, 8ஆம் இடம் என்பது ஆயுளை கொடுக்கக்கூடியது, விபத்துக்களை தரக்கூடியது, துன்பம், துயரம், வலி, வேதனைகளை தரக்கூடியது, சோதனைகளை கொடுக்கக்கூடியது, அசிங்கம், அவமானங்களையும் கொடுக்கக்கூடியது. இது போன்ற அனைத்து காரகங்களையுமே விருச்சிக ராசி உங்களுக்காக தன்னுள் வைத்து இருக்கிறது. 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கிறது என்றாலே அன்றைய தினத்தை நாம் கவனத்தோடு கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தி ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய தினத்துடைய கருத்து. அன்பர்களே, சந்திரன் மனது ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர். சந்திரனுடைய குணம் என பார்த்தோம்னா
ஒரு மனிதனுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியவர். மூன்றாவது வீடோடு சேர்ந்து இயங்கும் பொழுது மனதில் பயத்தை கொடுப்பார், குழப்பங்களை கொடுப்பார், தெளிவில்லாத சிந்தனையை கொடுப்பார். இது அவருடைய இயற்கையான குணம். அதே மாதிரி மற்ற கிரகங்கள் 8ஆம் இடத்தில் செல்லும் பொழுது மனது சார்ந்து கொடுக்காமல் மற்ற விஷயங்கள் சார்ந்து அந்தந்த கிரகங்கள் எதற்காக அதிகாரம் பெற்றிருக்கிறதோ அது தொடர்பான காரியங்களுக்கு துன்பம் துயரங்கள் கொடுப்பார்கள். மேசம் ராசியில் உங்கள் வீட்டிலேயே உங்களை இயக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் செல்லக்கூடிய பயணம் நல்ல பயணமாக இருக்கும். இன்றைய தினம் நற்பலன்கள் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆயுளை சிறப்பாக்கி கொடுப்பார். ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தருவார். மன நிம்மதி, மன சந்தோஷம் இவை அனைத்தையுமே சிறப்பாக தரக்கூடிய நாள் இந்த நாள். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் உங்களை இயக்க இருக்கிறார்கள் இன்றைய தினம். விருச்சிக ராசி என்பது கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரஸ்தானம் என சொல்லும் பொழுது ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணிற்கு ஆணையும் கொண்டு வந்து திருமணம் நடைபெறுவதற்கான அனைத்து காரியங்களையும் அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய வீடு கலஸ்திரஸ்தானம். இந்த வீட்டில் சந்திரன் செல்கிறார். அது மட்டும் அல்ல, தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய வீடு கலஸ்திரஸ்தானம். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பார்ட்னர்களை குறிக்கக்கூடிய வீடாகவும், உணர்வுகள் சார்ந்து உடலில் ஸ்பரிச உணர்வுகளை கொடுக்கக்கூடிய வீடாகவும், மனித உறுப்புகளில் சிறுநீரகத்தையும் பெண்களுக்கு கர்ப்பப்பையையும் குறிக்கக்கூடிய வீடாக இருக்கிறதுதான் 7வது வீடான விருச்சிக ராசி. அதனால் இன்றைய தினம் திருமணம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூலமான பயணங்களாக அமைய இருக்கிறது. குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய நட்பு வீடாகிய மிதுன ராசியில் சுக்கிரன் பயணம் செய்கிறார். இன்றைய தினத்தின் தொழில்நிலை என பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் தொடர்பாக நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பாகவும், உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது வெற்றி ஸ்தானம். மிதுனம் ராசி என்பது ஆட்சி வீடு. புதனும் சந்திரனும் இன்றைய தினம் உங்களை இயக்கி இரு வீட்டின் பலன்களையும் சிறப்பாக தர இருக்கிறார்கள். அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய 6ஆம் இடம் உணவு உடை சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சிறப்பை தரக்கூடியது. மிதுன ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பது உணவு தொடர்பாக, உடை தொடர்பாக, மருந்து வகைகள் தொடர்பாகவும், கடன்கள் தொடர்பாகவும், வெற்றி தொடர்பாகவும், வழக்குகள் வம்புகள் தொடர்பாகவும், வயிற்றில் செரிமான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் செயல்படக்கூடியது. அதே சமயம் உடல் உறுப்புகள் என பார்க்கும் பொழுது வயிற்றை குறிக்கக்கூடியது. வேலை பணி என பார்க்கும் பொழுது அடிமை தொழிலை கொடுக்கக்கூடியது. ஆமாம் அன்பர்களே, உங்களுக்கு விருச்சிக ராசி மேற்கண்ட அனைத்து காரகங்களையும் தன்னுள் வைத்திருக்கிறது. இன்றைய தினம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தந்து பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கமான நிலை மாற்றமடைந்து பணவரவு சீராக இருக்கப் போகிறது. அன்பர்களே, மிதுன ராசியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய புதன் பகவான் நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வை அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார். இதனுடைய அடுத்த கட்ட நன்மையாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புகழையும் பெயரையும் அடையக்கூடிய வாய்ப்பையும் கொண்டு வந்து தர இருக்கிறார் வீட்டின் அதிபதி. கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்களை புத்தி ஸ்தானத்திலிருந்து இயக்க இருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, 5ஆம் இடம் என்பது உங்கள் உடலில் உள்ள இரத்த அணுக்களை குறிக்கக்கூடியது. மனது சார்ந்து ஆழ்ந்த அறிவையும் ஞான தன்மையும் கொடுக்கக்கூடியது. தொழில் வகையில் கலை தொழிலை குறிக்கக்கூடியது. வாரிசுகள் என்ற வகையில் குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், அன்பு பாசம் என்ற வகையில் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய வகையிலும், மன அமைதிக்காக தெய்வ நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலும், உடல் உறுப்புக்கள் என்ற வகையில் இதயத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் கடக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்தின் சந்திரனின் பயணம் என்பது இனிமையான பயணம், சிறப்பான பயணம். உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரக்கூடிய பயணம், குழந்தை பாக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய பயணம், நல்ல பயணம். தொழில்துறை சார்ந்து பார்க்கும் பொழுது கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் துறை சார்ந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, கடக ராசி அன்பர்களுக்கு
லாபகரமான பலனை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான பலன்கள் நல்லபடியாக வந்து பணவரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சூரியனும் இயக்க இருக்கிறார்கள். இன்றைய தினம் மாதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் வீடாகிய விருச்சிக ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம். அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடியது, வீடு மனை யோகங்களை கொடுக்கக்கூடியது, வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடியது, வேலை என்று பார்க்கும் பொழுது இயந்திரம் தொடர்பான வேலையை கொடுக்கக்கூடியது, உடல் அமைப்பில் நுரையீரலையும் மார்பையும் குறிக்கக்கூடியது விருச்சிக ராசி. ஆமாம் அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியிலிருந்தான் உங்களுக்கு நான் மேற்சொன்ன அனைத்து அமைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, தாய் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களை துரத்தி வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திடமான மனதோடு தூசு போல தட்டிவிட்டு உங்களது கடமைகளை இனிமையாகவும் சிறப்பாகவும் செய்து கடந்து போகக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். காற்று ராசியாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசியில் லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் செல்லக்கூடிய வீட்டின் அதிபதி சூரியன் இன்றைய தினம் உங்களது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் இதயத்தில் இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் அனைத்தையுமே துடைத்து எறிந்து சந்தோஷமான நாளாக இன்றைய தினத்தை உங்களை கடந்து செல்ல வைக்கிறார். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வீடு, தன்னம்பிக்கை சிறப்பாக தரக்கூடிய வீடு, உடல் இயக்கத்தில் உணர்வு புலன்களையும் இரத்த நாளங்களையும் இயக்கக்கூடியது, வேலை பணி என பார்க்கும் பொழுது தகவல் தொடர்பு துறையை கொடுக்கக்கூடியது, எழுத்து செய்தி இது தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடை தரக்கூடியது. அன்பர்களே, மனது சார்ந்து புத்தி கூர்மையை சிறப்பாக தரக்கூடிய வீடு தான் விருச்சிக ராசி. துலாம் ராசி அன்பர்களே, உடல் இயக்கத்தில் தோள்பட்டையும் கையையும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வீடு விருச்சிக ராசி. சந்திரனின் 3ஆம் வீட்டின் இனிமையான பயணம் என்பது சிறப்பான நற்பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அதனால் இன்றைய தினம் என்பது நல்ல நாளாகவே விடிந்து உங்களை கடந்து செல்லும். வேலை பணி ரீதியாக கம்ப்யூட்டர் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான பலன்களும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வந்து சேர இருக்கிறது. தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் மிதுனம் ராசி. உங்கள் வீட்டினுடைய மற்றொரு ஆதிபத்திய வீடான மிதுன ராசியில் புதன் செல்லக்கூடிய பயணம். உறவு வகையில் நற்பலன்களை தர இருக்கிறார் இன்றைய தினம். அதாவது உங்களது உறவுக்காரர் மத்தியில் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் குறையக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்து உங்கள் மனதில் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வாக்குஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. விருச்சிக ராசி என்பது பொன் பொருள் பணம் இது போன்ற பொருளாதாரத்தில் மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வீடு. வாக்குஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிகம் ஒரு மனிதனுடைய பேச்சின் தன்மையை நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பு. ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சை வைத்துதான் அவனுடைய மதிப்பு இந்த சமுதாயத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. சொன்னபடி நடந்து கொண்டால் அந்த மனிதன் பெரிய மனிதனாக இந்த சமுதாயத்தில் வலம் வர முடியும். அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பது பேச்சின் தன்மையை நிலைநிறுத்தக்கூடியது. உடல் உறுப்புகள் என்ற வகையில் கண்ணை குறிக்கக்கூடியது, பல் வாய் தொண்டைகளை குறிக்கக்கூடியது. அன்பர்களே, சந்திரனின் இன்றைய தினத்தின் பயணம் இனிமையான பயணம், பணவரவை சிறப்பாக தரக்கூடிய நல்ல பயணம். வேலை பணி ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய நற்பலன் என பார்த்தோம் என்றால் ஊதிய உயர்வுகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க இருக்கிறது. வேலை ரீதியான முன்னேற்றமான நிலைப்பாடும் உருவாக இருக்கிறது. அன்பர்களே, நட்பு வீடாகிய மிதுனம் ராசியில் 9ஆம் இடமாகிய சுபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சுக்கிரன், நீங்கள் இன்றைய தினம் எதிலும் சிக்கனமாக இருந்து உங்களது குடும்பத்தை வலிமையான பாதைக்கு அழைத்துச் செல்ல இருக்கிறீர்கள். அத்தகைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு சுக்கிரனின் பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கும். விருச்சிகம் ராசியில் விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே,
ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் இனிமையான பயணம். அன்பர்களே, உங்களது சரீரம், உங்களது புத்தி, உங்களது கோபம், உங்களது குணம், உங்களது செயல், உங்களது திறமை, உங்களது வர்ணம், உங்களது வடிவம், உங்கள் தலையின் செயல்பாடு அனைத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய வீடு தான் விருச்சிகம் ராசி. இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் நான் மேலே சொன்ன அனைத்து குணங்களையும் ஆளுமை செய்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, இன்றைய தினம் ஆயுள் சிறப்பாக இருக்கிறது. ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய மன சந்தோஷத்தையும் கொடுக்க இருக்கிறது. வேலை பணி ரீதியாக இயல் இசை நாடகத்துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறது இன்றைய தினம். அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் மேசம் ராசி. அந்த வீட்டையும் உங்கள் வீட்டையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மேசம் ராசியில் சென்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் சம்பந்தமான நல்ல செய்திகளை கொண்டு வந்து தர இருக்கிறார் செவ்வாய். அன்பர்களே, விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகக்கூடிய அமைப்பாக நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, விருச்சிகம் ராசி என்பது இரகசிய ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, விரயங்கள் கொடுக்கக்கூடிய வீடு, மூலதனம் செய்யக்கூடிய வீடு, அயன சயன போகங்களை கொடுக்கக்கூடிய வீடு. அயன சயன போகம் என்றால், அயனம் என்பது வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வீடாகவும், சயனம் என்றால் சுகமான நித்திரையை கொடுக்கக்கூடிய வீடாகவும், போகஸ்தானம் என்பது தாம்பத்திய வாழ்க்கைக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடாகவும் இருக்கிறது. உடல் உறுப்புகளில் கால் பாதத்தை குறிக்கக்கூடிய வீடாகவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடக்கூடிய நற்செயல்களுக்கு உங்களது உற்றார்களும் உறவினர்களும் உதவியாக இருக்கப் போகிறார்கள். வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் இன்றைய தினம் நிறைவேற வேண்டுமென்றால் இதற்காக இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய நாளாக அமைய இருக்கிறது. வெற்றியின் வீடு என சொல்லக்கூடிய பூமி ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் செல்லக்கூடிய குரு தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த போட்டிகளையும் பொறாமைகளையும் குறைத்து உங்களது தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இன்றைய தினத்தின் அவரது செயல்பாடுகள் நன்மை தரக்கூடிய வகையாக இருக்கும். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி என்பது உங்களது அபிலாஷைகளை, அதாவது ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் குறிக்கக்கூடிய வீடு. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வீடு. உங்கள் குடும்பத்தில் மருமகன் மருமகள் உறவுகளை குறிக்கக்கூடிய வீடு. உடலில் உள்ள வைட்டமின்களை ஆளுமை செய்யக்கூடிய வீடு. உடல் உறுப்புகளில் முழங்காலை குறிக்கக்கூடிய வீடு. இவ்வளவு விஷயங்களையும் விருச்சிக ராசி உங்களுக்காக தன் வீட்டில் வைத்திருக்கிறது. அன்பர்களே, லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது பரம்பரை சொத்துக்களான அப்பா மற்றும் அம்மா இவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை மீட்பது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபாட்டை தந்து வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கப் போகிறது. உயர்கல்வியை சிறப்பாக தரக்கூடிய வீடுதான் விருச்சிக ராசி. உயர்கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களே, நீங்கள் உங்களது கல்வியில் முழு ஈடுபாட்டோடு கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார் சந்திரன். குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசியில் உங்களை வழிநடத்தக்கூடிய சனி பகவான் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தந்து இன்றைய தினத்தை கடந்து செல்ல வைக்கிறார் இனிமையாக உங்களை. கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் மட்டுமல்ல, தொழிலை கொடுக்கக்கூடிய வீடு. சமுதாயத்தில் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வீடு. வேலை பணி ரீதியாக பார்த்தோம் என்றால் பதவி உயர்வுகளை கொடுக்கக்கூடிய வீடு. உடல் இயக்கத்தில் அதிக உற்பத்தியை கொடுக்கக்கூடிய வீடு. உடல் உறுப்புகளில் தொடையை குறிக்கக்கூடிய வீடு. நான் மேலே சொன்ன அனைத்துமே விருச்சிக ராசியிலிருந்து தான் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் உடலின் எடை அதிகரிக்கக்கூடிய அளவிலும் உடன் பருமன் ஆகக்கூடிய அளவிலும் 10வது வீடின் செயல்பாடுகள் இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு
இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகளையும் ஞாபக மறதி போன்ற குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்து நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு உங்களோடு பயணம் செய்ய இருக்கிறார் சனி பகவான். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, புண்ணியஸ்தானத்தின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். விருச்சிக ராசி என்பது 9வது வீடு. உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய வீடு, தொலைதூர பயணங்களை கொடுக்கக்கூடிய வீடு, வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அடித்தளம் அடையக்கூடிய வீடு, வேலை பணி ரீதியாக ஆராய்ச்சியை கொடுக்கக்கூடிய வீடு, உறவு என்ற வகையில் பலதார உறவுகளை கொடுக்கக்கூடிய வீடு, மனது ரீதியான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வீடு, உடல் உறுப்புகளில் ஆசன வாயை குறிக்கக்கூடிய வீடு. ஆமாம் நண்பர்களே, சொல்ல அனைத்துமே உங்களுக்கு விருச்சிக ராசியிலிருந்து தான் இந்த காலச்சக்கரம் கொடுக்கிறது. இன்றைய தினம் 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு தான் 5ஆம் வீடு. அதற்கு சுபஸ்தானமான விருச்சிக ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் சிறந்த நாள். பூமி ராசி என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் 3ஆம் இடத்தில் செல்லக்கூடிய குரு பகவான். அன்பர்களே, நீங்கள் இன்றைய தினம் செய்யக்கூடிய செயல்களில், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல அமைப்பாக அவரின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் செல்லக்கூடிய வீடு 3ஆம் வீடு, சந்திரன் செல்லக்கூடிய வீடு 9வது வீடு. 3, 9 என்பது சிறப்பான பலன்களை தரக்கூடிய வீடு. அதனால் இன்றைய தினம் என்பது உங்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக வந்து உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.